மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான, நான் வீடியோக்காக சொல்லலை, சீரியஸாகவே ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு முடிக்கிற மாதிரி ஒரு பாட்டில் ஆர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய பெயிண்ட்லாம் நமக்கு தேவையே கிடையாது. உங்ககிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் எந்த கலருமே இல்லை அப்படின்னா நம்ம சேனல்லையே பெயிண்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கிளாஸ் பாட்டிலில் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. எந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக நம்ம பாட்டில் ஆர்ட் எல்லாமே இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் ஈஸியாக நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். அதோட ஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கும், பெயிண்ட்டும் கொஞ்சம் தான் செலவாகும். நீங்கள் பாத்திரம் வளர்க்குற ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங், தென் அதுக்கப்புறம் தேர்ட் கோட்டிங் கொடுத்து நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். தென் இன்றைக்கி நம்ம டூல் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் மார்க்கருங்க. இதுதான் ஒரு ட்ரிக்கு. இந்த பெர்மனண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பெர்மனண்ட் மார்க்கர் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஷாப்லேயும் ஸ்டேஷனரி ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். 15லேருந்து 20 ரூபாக்குள்ளே தான் இந்த பெர்மனண்ட் மார்க்கர் இருக்குங்க. இந்த பெர்மனண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். சப்போஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக ப்ரஷ் எடுத்து அதில் டிப் பண்ணி நம்ம ட்ரா பண்ண வேண்டி வரும். பட் இது அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். நம்ம ஸ்கெட்ச்லேயோ இல்லை மார்க்கர்லேயோ இல்லைனா வேறு ஏதாவது பென் யூஸ் பண்ணியோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது அது அழியறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இது அப்படி கிடையாது. நம்ம ஒன்ஸ் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பாட்டிலில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகி இருந்துக்கும். நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றி அழிச்சா கூட அது போகாது. பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரையும் போதே கரெக்டாக வரையணும். பிகாஸ் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அழிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால வரையும் போதே கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது பேப்பரில் கூட வரைஞ்சி பழகிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பாட்டிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் சப்போஸ் ஏதாவது ஒன்று தப்பாக வரைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த கலர் பேஸ் கலர் கொடுக்குறீங்களோ, இப்போ நான் ஒயிட் கலர் பேஸ் கலர் கொடுத்துருக்கேன்னா, ஸோ அதனால இப்போ நான் தப்பாக வரைஞ்சிட்டேன் அப்படின்னா ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த தப்பாக வரைஞ்ச இடத்துல மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் குட்டி குட்டி ஹார்ட்ஸாக ஒரே சைஸில் இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இந்த மாதிரி ஹார்ட்ஸ் வரைஞ்சிட்ருக்கேன். ஹார்ட்ஸ் தான் வரையணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்டார் வரையலாம், இல்லை வேறு ஏதாவது டிசைன் வரையலாம், பாய் அண்ட் கேர்ள் வரையலாம், இல்லை குழந்தை பாப்பா ஃபேஸ் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் இதே பெர்மனண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நமக்கு பெர்மனண்ட் மார்க்கர் கிடையாது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வரைஞ்சி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பாட்டிலில் நான் ஒரு கேண்டில் லைட் மாதிரி மாற்றிருக்கேன். இதுக்குள்ளே நான் என்ன லைட் போட்டிருக்கேன் அப்படின்றத நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த லைட் நம்ம பாட்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் இன்னுமே நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எப்படின்றத பாருங்கள். ஒரு சில ஹார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே குட்டி ஹார்ட் போடுற மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சில ஹார்ட்ஸை இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு சில ஹார்ட்ஸை இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் கொடுத்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் லைட் போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பாட்டில் நல்லா இருக்கா இல்லை இப்போ டெக்கரேட் பண்ணி இனிமேல் காமிக்க போகிறது நல்லா இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் காத்துட்ருப்பேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஹார்ட்டுமே ஒவ்வொரு மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதையுமே கேண்டில் லைட் மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது இந்த பாட்டிலுக்குள்ளே நான் என்ன லைட் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க, இதுக்கு பேர் எல்இடி லைட் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எலக்ட்ரீஷியன் கடையில் காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையில் இருக்கும். நான் எலக்ட்ரீஷியன் கடையில் தான் வாங்கினேன். இது ஒரு பீஸ் உங்களுக்கு 5 ரூபா அப்படின்னு விற்பாங்க. நான் 2 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ 10 ரூபா அப்படின்னு ரேட்டில் வாங்கினேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா இதோட சென்டரில் உங்களுக்கு கட் பண்ணி தருவாங்க. ஒவ்வொரு சைட்லேயுமே 2 வயர் இருக்கும். அண்ட் இந்த லைட்டோட பேக் சைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைட் செல்லோ டேப் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சர்ஃபேஸில் வேணுமோ அந்த சர்ஃபேஸில் நீங்கள் ஒட்டி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு எண்டிலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வயர் இருக்குங்க.
ஒன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு ரெட் கலந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? கீழே சார்ஜர் மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வயர் இருக்குங்க. ஒன்று ரெட் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர். இந்த ரெட் கலரோட இன்னொரு ரெட் கலரையுமே வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் அந்த பிளாக் கலரையும் அந்த பியூர் ஒயிட் கலரில் இருக்கிறதையுமே வந்துட்டு மேட்ச் பண்ணணும். அந்த கீழே இருக்கிற சார்ஜர் மாதிரி வயருமே வந்துட்டு நீங்கள் எலக்ட்ரிஷியன் கடையில் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த எல்இடி லைட் வாங்கும்போதே எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த சார்ஜருமே வந்துட்டு உங்களுக்கு விற்பாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு சேர்த்து வாங்கிக்கோங்க. அது 50 ரேஞ்ச்குள்ளே தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். இப்போ இதை நான் ஃப்ளக்கில் மாட்டிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலுக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பாட்டிலோட வாய்க்கு தகுந்த மாதிரி ரொம்ப குட்டியாக தான் இந்த லைட் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நைட் டைம்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ ஃப்ளக்கில் வந்து மாட்டிட்டேன், ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து லைட் எரியும். ஓகேங்களா? இப்போ பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த 2 பாட்டில்லையுமே வந்துட்டு எந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக காத்துட்ருப்பேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.